ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் மைசூர் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். மற்ற அல்வாக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. கடலை மாவு 1 கப்பு எடுத்துருக்குறோம். சீனி 1½ கப்பு எடுத்துருக்குறோம். நெய் 1 கப்பு. முந்திரி பருப்பு நுணுக்குனது 1 கப்பு. பால் 1 கப்பு. முதல்ல கடலை மாவு போட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். ரொம்ப செவக்க வறுக்க வேணாம். லைட்டாக வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி சலிச்சுக்கலாம். சலிட்டை போட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கங்க. எல்லாமா இப்படி சலிச்சாச்சு. மறுபடியும் அதே சட்டியிலே வறுத்த சட்டியிலே கொட்டிக்குவோம். முந்திரி பருப்பு தூள் பண்ணி வச்சது அதையும் போட்டுக்கலாம். 1 கப்பு. 1½ கப்பு சீனி போட்டுக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க 2 கப்பு கூட போட்டுக்கலாம். நம்ம 1½ கப் போட்டிருக்கோம். அந்த கப்புலையே 1 கப்பு பால் ஆற வச்சுருக்கோம். இது காய்ச்சி ஆற வச்சுற பால், அதை வடித்து ஊற்றிருக்குறோம். நெய் 1 கப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கலக்கிக்கலாம். நெய் ஊற்றலை இதில். முந்திரி பருப்பு தூள், கடலை மாவு, சீனி, பால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் இருக்கணும். ஃபுல்லாக எல்லாம் கலக்கி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றிக்கலாம். கலக்கியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம கிண்டுவோம். குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதையும் அதில் ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க கை விடாமல். டிஃப்ரெண்டான அல்வா இது, மைசூர் அல்வா. நம்ம 1 கப்பு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி ஊற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு பாதி ஊற்றி நல்லா கிண்டுவோம். கை விடாமல் இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா சுருண்டு வரணும். அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. மறுபடியும் 1/2 கப்பு நெய்யை ஊற்றிக்கலாம். 1 கப்பு நெய்யும் இப்போ இதில் ஊற்றியாச்சு. இதே போல் நல்லா கிண்டுங்க. நல்லா கொதித்து சுருண்டு வரணும். இது பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த குங்குமப்பூ கலர்லேயே வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். முக்கால்வாசி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. மைசூர் அல்வா இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கோம். ஆறட்டும். நல்லா இறுகி வந்துடும். ஆறிடுச்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற அல்வா கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அளவு எடுத்தால் போதும். எல்லாத்துலேயுமே கரெக்டாக வந்துடும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.